நான் பண்ணுறேன் இந்த தப்பை பண்ணாதீங்க. திரும்ப திரும்ப சொல்கிறேன், என்னடா தட்டு சோறை தூக்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. மதியான சாப்பாடே இப்போ தான் சாப்பிட்றேன். மணி 8:19. ஒர்க் அவுட் பண்ணி முடித்தேன். கண்டென்ட் ஷூட் பண்ணேன். லைக் கண்டென்ட் க்ரியேட்டராக நம்ம இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு இருக்கோம். ஏன்னா நிறைய கண்டென்ட் கேட்குறீங்க. இன்றைக்கி மதியான சாப்பாடு 3 முட்டை, மீன் குழம்பு தங்கச்சி வீட்டிலேருந்து வந்தது, கொஞ்சோண்டு காபு, லைக் கோவக்காய் இல்லை இதுப்பா கோவக்காய் பொரியல், ஃபைபருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து ஒர்க் அவுட்டில் வந்து ஒரு 400 கேலரிஸ் பர்ன் பண்ணியிருப்பேன். டோட்டலாகவே ஒரு 2000 கேலரி பர்ன் பண்ணியிருக்கேன். இப்போ சாப்பிட்றது என்ன ஒரு 1000 கேலரின்னு வச்சுக்கோங்களேன். இந்த கேலரி கவுண்ட் பண்ணுறவங்க யாரும் அனுப்புனா சொல்லுவாங்க, நமக்கு அதெல்லாம் தெரியாது. காலைல ஓட்ஸ் சாப்பிட்டோம், ஓட்ஸ் ஓகே. அப்புறம் அந்த டாக்டர் சாய்ஸில் அது சாப்பிட்டோம், காசு கொடுத்து வாங்கி அது ப்ரமோஷனில். நம்ம பர்ன் பண்ணுறதோட கம்மியாக தான் சாப்பிட்றோம். ஓகே, என்னடா இவன் மட்டும் தட்டு சர்வ் சாப்பிட்றான், 6 பேக் இருக்குது, அதெல்லாம் மேட்ரே இல்லை. இதான் மேட்ரு. இவ்வளோ கம்மியாக சாப்பிட்றேன். ஆனால் இது தப்பு. சரியாக சாப்பிட்ணும். ரிசர்வேஷன் நான் சொன்னது தப்பு. பட் என்ன பண்ணுறது? பட் இப்போ சாப்பிட்றத நாளைக்கு செரிச்சது போக மீதி இருக்கிறத சரிச்சிடுவேன். அது நம்மளோட ஒரு கோலாகவே ரொட்டீனாக இருக்குது. ப்ளீஸ் நீங்களும் சாப்பிட்றது மேட்டரில் சாப்பிட்டதை சேரோடாமல் மீதி இருக்கிறத ஒர்க் அவுட் பண்ணி சரிங்க. நோய் நொடி இல்லாத ஒரு வாழ்வு, ஆரோக்கியமான ஒரு வாழ்வு உங்களுடைய லைஃப் ஸ்டைலில் சூஸ் பண்ணி அதை கொண்டு வர ட்ரை பண்ணுங்கள். லவ் யூ. பாய்.